நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அப்படியே ஒரு ரெட் வெல்வெட் கப் கேக்கை பண்ணி பார்த்துடலாம் வாங்க. 3/4 கப் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரை கலந்து 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் எண்ணெய், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஓரமாக எடுத்து வச்சிருக்கிற பாலையும் சேர்த்துட்டு சக்கரை முழுசாக கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரெட் கலர் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு 3/4 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சளிச்சு விட்டுக்கோங்க. கட்டி ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. விஸ்க் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கப் கேக் மோல்ட்லையோ இல்லைனா வீட்லேயே இருக்கிற கப்லையோ லைட்டாக எண்ணெய் தடவி அதில் ஊற்றிக்கோங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டூத் பிக் இன்செர்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், மெத்துன்னு பஞ்சு மாதிரி சூப்பரான ரெட் வெல்வெட் கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கப் கேக்கு மேக்கப் பண்ணி விட்டுக்கோங்க. கமிட்டட் எல்லாரும் உங்கள் பார்ட்னரோட இந்த வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. சிங்கிள்ஸ் மனசு தளர விடாதீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுங்க. பை.